நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. 15 தூக்க மாத்திரைகள் கொடுத்து உடம்பில் மின்சாரம் பாய்ச்சி கணவனை கொலை செய்த மனைவி. இயற்கையான மரணம் போல் நாடகமாடி அனைவரையும் நம்ப வைத்த சம்பவம். ஆன்னியின் கேமை முடித்து வைத்த கணவரின் தம்பி. போலீசாரிடம் இளம் பெண்ணும் அவரது ரகசிய காதலனும் சிக்கியது எப்படி? விரிவாக பார்க்கலாம். டெல்லி உத்தம் நகரைச் சேர்ந்தவர் கரண் தேவ். இவர் மனைவி சுஷ்மிதா. கடந்த 13ஆம் தேதியன்று கரண் தேவுக்கு மின்சாரம் தாக்கியதாக அவரது மனைவி சுஷ்மிதா உறவினர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் கரனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கரண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை கேட்ட உறவினர்கள் துடிதுடித்து போயினர். பின்னர் உயிரிழந்த கரணின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என கூறப்பட்டது. ஆனால் உறவினர்கள் இது இயற்கையாக நடந்த மரணம்தான், எனவே உடற்கூறாய்வு வேண்டாம் என மறுத்துள்ளனர். இருப்பினும் இறந்தவரின் இளம் வயது மற்றும் இறந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய போலீசார் வலியுறுத்தினர். அதைத் தொடர்ந்து கரண் தேவின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கரண் தேவின் இறுதிச் சடங்கில் மிகவும் சோகமாக காணப்பட்ட அவரது மனைவி சுஷ்மிதா பின்னர் அடுத்தடுத்த நாட்களில் தனது உறவுக்கார நண்பர் ராகுல் என்பவரிடம் சிரித்து பேசி சகஜமாக இருந்துள்ளார். இதனை கவனித்த கரணின் சகோதரர் குணால் தேவுக்கு அன்னி சுஷ்மிதா மீது லேசாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து சுஷ்மிதா கடைக்கு சென்று வருவதாக கூறி போனை வீட்டில் சார்ஜரில் போட்டுவிட்டு சென்று இருக்கிறார். அப்போது குணால் சுஷ்மிதாவிடம் செல்போனில் உள்ள இன்ஸ்டா சாட்களை பார்த்திருக்கிறார். அதில் சுஷ்மிதா தனது உறவுக்கார நண்பரான ராகுலுடன் நெருங்கி பழகி வந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சாட்டிங்கை படித்து வந்த குணாலுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. கரண் உயிரிழப்பிற்கு முன்பு கடந்த ஜூலை 12ஆம் தேதி அன்று இரவு உணவில் சுமார் 15 தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துள்ளார் சுஷ்மிதா. இந்த விவரம் அந்த சாட் மூலம் தெரிய வந்துள்ளது. மாத்திரை வேலை செய்ய எவ்வளவு நேரமாகும்? அவர் உணவு சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆகிறது, இன்னும் வாந்தி ஏதும் எடுக்கவில்லை, மரணிக்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் என ராகுலிடம் சாட் மூலம் சுஷ்மிதா கேட்டுள்ளார். அதற்கு ராகுல் மின்சாரத்தை பாய்ச்சி உயிரிழக்கச் செய்யலாம் என்ற யோசனையை ராகுல் கூறியுள்ளார். என்னால் எப்படி செய்ய முடியும் என சுஷ்மிதா கேட்க, கைகளை டேப் கொண்டு கட்டிய பின்னர் செய்யலாம் என ராகுல் கூறியுள்ளார். உன்னிடம் உள்ள அனைத்து மாத்திரைகளையும் கொடு என ராகுல் சொல்ல, என்னால் அதை தனியாக செய்ய முடியாது, நீயும் வந்தால் இணைந்து செய்யலாம் என சுஷ்மிதா பதில் கொடுத்துள்ளார். இந்த சாட் உரையாடலை குணால் போலீசாரிடம் ஜூலை 16ஆம் தேதி கொடுத்துள்ளார். இதை அடிப்படையாக கொண்டு சுஷ்மிதாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருந்திருக்கிறார். இதனால் சுஷ்மிதா மீது மேலும் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கரண் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் தெரிய வந்தது. டெல்லி உத்தம் நகரைச் சேர்ந்த கரண் தேவுக்கும் சுஷ்மிதாவுக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது. திருமணமான கொஞ்ச நாள் மனைவியை அன்பாக பார்த்து கொண்ட கணவர் கரண் பின்பு நாள்கள் செல்ல செல்ல தனது சுயரூபத்தை காட்டியிருக்கிறார். சுஷ்மிதாவை தினமும் அடிப்பதும் வரதட்சணை கேட்டு டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார். இதனை தனது பெற்றோரிடம் கூற முடியாமல் தவித்து வந்த சுஷ்மிதா தனது உறவுக்கார நண்பரான ராகுல் என்பவரிடம் தனது குடும்ப பிரச்சனைகள் பற்றி கூறி வந்திருக்கிறார். கணவரின் வெறுப்பு, கொடுமை ஆகியவற்றால் வேதனையை அனுபவித்து வந்த சுஷ்மிதா ராகுலின் பேச்சால் ஆறுதல் அடைந்திருக்கிறார். இதனால் இருவர்களும் நண்பர்களாக தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் நாளடைவில் அது காதலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் வழக்கம் போல் ராகுலிடம் சுஷ்மிதா போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டிற்கு வந்த கரண் சுஷ்மிதாவிடம் யாரிடம் இந்த நேரத்தில் பேசுகிறாய் என கேட்க, நான் யாரிடம் பேசினால் உனக்கு என்ன என சுஷ்மிதா கேட்டிருக்கிறார். இதனால் கோபமடைந்த கரண் சுஷ்மிதாவை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி ராகுலுக்கு மீண்டும் கால் செய்து அவரையும் கடுமையாக ஆபாச வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார்.
இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் கரனை கொல்ல திட்டம் தீட்டினர். அதன்படி 15 தூக்க மாத்திரைகளை இரவு சமைத்த உணவில் கலந்து வைத்திருக்கிறார். பின்னர் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த கரனிடம் சமாதானமாக பேசுவது போல் நடித்த சுஷ்மிதா அவரிடம் அன்பாக உணவு சாப்பிடும்படி கேட்டிருக்கிறார். கரனும் வேலையில் இருந்து பசியில் வந்த நிலையில் சுஷ்மிதா சமைத்த உணவை சாப்பிட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் திட்டமிட்டபடி கரண் உணவு சாப்பிட்ட பிறகு இறக்கவில்லை, மயக்கத்தில் மட்டுமே இருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் சுஷ்மிதா ராகுலிடம் சாட் செய்து உதவி கேட்டிருக்கிறார். பின்னர் சுஷ்மிதா வீட்டிற்கு வந்த ராகுல் வீட்டில் இருந்த மின்சார வயரை அறுத்து ஷாக் அடிக்க வைத்து இயற்கையாக மின்சாரம் தாக்கி இறந்தது போல் செய்திருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து கரண்தேவை கொன்றதை சுஷ்மிதா மற்றும் ராகுல் இருவரும் ஒப்புக்கொண்ட நிலையில் இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கணவரின் டார்ச்சரில் இருந்து தப்பிக்க உறவினர் நண்பரிடம் பழகி பின் அது திருமணம் தாண்டிய உறவாக மாறி அந்த உறவே கொலைக்கான காரணமாகவும் அமைந்திருப்பது அந்த ஊரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.